இந்த ஐயனார் துணை சீரியல்ல சேரனுக்கே கார்த்திகா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை இதுல யோசிச்சு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோட பாக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் கார்த்திகோட அவங்க அம்மாவும் அவங்க மாமாவும் வராங்க. வந்துட்டு இவங்க வந்து என்ன இவங்க வீட்டுல யாருமே காணும், எங்க வெளியே போயிட்டு வருதுங்க போல இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு எங்க போயிட்டு வரீங்க, எங்க வெளியே போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. அதுக்கப்புறமேட்டுல எல்லாரும் நிச்சயத்துக்கு போயிட்டு வரும்போது சேரனுக்கு வந்து நிச்சயத்தை ஆயிடுச்சு, எங்க வீட்டுல பொண்ணே நான் இருக்காது, கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டாவது கல்யாணமே ஆக போகுது, என்ன இது பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்களே இந்த திமிர் பேச்சு போட்டு ஒன்னும் குறைச்சிடல அப்படின்னு அப்புறம் சேரன் திட்டாடி அமைதியா இருந்தா நீங்க வாங்க உள்ள போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னா அவங்க நின்று ஃபீல் பண்றாங்க. சேரன் நல்ல பையன் தான், அந்த பசங்க பேசுறாங்க, சேரன் பேசுறாங்க, நம்ம கார்த்திகாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளா சின்ன மத்தியா இருப்பா, நம்ம பக்கத்துலயே இருந்தப்ப வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை, அந்த பொண்ணு எவ்வளவு போராடிச்சு அப்பயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும், இப்ப தேவையில்லாம உங்க வீமுக்கு பிரிச்சு வச்சு அந்த பொண்ணு வாழ்க்கை போனதான் வச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க கவர்சேஷன் சொல்லிடுவாங்க. சோ அவங்க ஃபீல் பண்ணிட்டு அதிர போயிடுறாங்க. அடுத்த சீன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சேரனோட ஃபேமிலி கட்டுறாங்க, எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நகை வாங்கணும், மோதிரம் வாங்கணும், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்து தைக்கணும், இதெல்லாம் டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும்போது அப்புறம் பாண்டி என்ன சொல்றாரு, நீ பல்லவ போய் நீ போய் குளிச்சுட்டு வர, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இல்ல பாண்டியில என்ன சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு பல்லவன். உடனே இல்ல பாண்டி சொல்றாரு, இப்ப குளிச்சுட்டு வர நான் சொல்றேன் அப்படின்னு. அப்புறமேட்டு போயிட்டு வந்த பாத்தீங்கன்னா வானதிக்கு வாங்கிருக்க பைக் தான் அந்த டாக்டர் கொடுத்த பைக் தான் வானதி எடுத்துட்டாங்க. சோ அதனால வந்து பல்லவனுக்கு அந்த பைக் கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி டிசைட் பண்ணிட்டு பல்லவன் வாடா நம்ம அந்த பைக் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ அப்படியான சரி நான் வானா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய பல்லவன் அங்க கிளம்பிட்டாங்க. அதோட நிலாவும் சோழனே காட்டுறாங்க. நிலா வந்துட்டு அந்த ரூம் உள்ள போய் பார்த்துட்டு இந்த ரூம்ல எப்படி சோழன் அவங்க இருப்பாங்க, நம்ம இந்த ரூம் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. சரி நிலா பண்ணிடலாம், ஏன் கவலைப்படுற விட அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. சோ அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இது கல்யாணம் எப்படி நடக்கும், எனக்கு நம்ம கார்த்திகாவோட சீன்ஸ் வந்து திரும்ப திரும்ப கார்த்திகாவை பத்தி பேசுறது, திரும்ப அவங்க அம்மா இந்த மாதிரி ஃபீல் பண்றது, திரும்ப கார்த்திகாவோட கேரக்டர் உள்ள கொண்டு வரதுன்னு பார்த்தா இதுல ஏதோ பெருசா ட்விஸ்ட் நடக்குமோ அப்படின்ற மாதிரியே ஒரு குழப்படியில போயிட்டு இருக்கு. பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு சீன் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, நம்மளோட பாண்டி வந்து உட்காந்து வேலை செய்யும் போது வானதி வராங்க. வானதி வந்துட்டு என்ன பாண்டி எனக்காக வாங்கின வண்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை நான் பல்லவனுக்கு கொடுத்துறேன் பாண்டி சொன்னோட வானதி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. வானதி என்ன நினைப்பாங்க, வானதி என்ன சொல்லுவாங்க அப்படின்றது உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.